அதுக்கப்புறமும் நான் ஹோப் விடாமல் சில பேர்த்த நானும் இந்த கதையை வச்சுட்டு தேடினேன். கடைசியில் எந்த கதவும் திறக்கலை. நானும் பார்த்தேன். அப்போதைக்கு நான் சினிமாவுக்கு வந்து 8 வருஷம் ஆயிருந்ததுங்க. அந்த புக்கை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். சரி, நம்ம கமர்ஷியலாக ஒரு கதை தான் பண்ணணும் அப்படின்னு. கமர்ஷியலாக கதை பண்ணணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு திருப்பி நான் வந்து அசோசியேட் டைரக்டராக இன்னொரு படத்தில் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். அப்படியே போச்சு. திருப்பி வந்து அப்படியே என்னோட இந்த புக்ஸ் படித்து, உலக சினிமா பார்த்து, ஃபெஸ்டிவல் சினிமா பார்த்து, அந்த பேட்டர்ன் ஆஃப் சினிமாலேருந்து மாற்றி கமர்ஷியலாக பண்ணணும்னு கமர்ஷியலாக எழுதி ட்ரை பண்ணிட்டு இருந்தா ஆர்டிஸ்டோட டேட்டே கிடைக்கல. கடைசியில் அப்படி எப்படி தான் சார் நானும் ஹீரோ வச்சு படம் பண்ணுறதுன்னு பார்த்தா நம்ம யாரையும் கூட சொல்ல முடியாது. அவங்களோட டேட்டு கிடைக்கல, அவங்களோட அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல அப்படின்னு ரொம்ப டெஸ்பரட்டான ஒரு சூழல் சார். டெஸ்பரட்டாக வாழ்க்கையே அவ்வளோதானா அப்படின்னு ஒரு நாள் வீட்டில் உட்காந்துட்டு லேப்டாப்பில் என்னடா பண்ணுறதுன்னு சும்மா டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கால். சாரி, அது கால் கிடையாது, மெசேஜ் அனுப்பி ஒரு கேமராமேன் இது மாதிரி எனக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார். நானே வாய்ப்பு இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கேன் சார். எங்கே சார்? சரி, நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். என்கிட்ட ப்ரொடியூசர் இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு. நானும் சரி சார், சின்னதாக ஒரு கதை சொல்லுங்கள், ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு கதை சொல்லுங்கன்னாரு. சின்ன பட்ஜெட்டில் கதையா? நம்ம இப்போ கடந்த 7 வருஷமாக நம்ம மாஸ் ஹீரோ படம் தானே ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். சின்ன பட்ஜெட் எங்கே போகிறது? அப்போ தாங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை நான் பண்ணியிருந்தேன்ல, அந்த கதை என் மைண்டில் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. ப்ளீஸ் ஸ்டே டியூன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.